எப்படி டிராபிக் கடந்து வந்தீங்க? எவ்வளவு டிராபிக் ப்ரோ. எங்க ப்ரோ மலைக்குள்ள கூட்டு போறீங்க? என்னமா ப்ரோ வரல? சுரங்கமா ப்ரோ? உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இது எங்க ஏரியாவிலே ஃபேமஸ் ஹோட்டல், வெல்கம் சொல்லுவாங்க. சட்னி பாருங்க எத்தனை வகையா தந்துருக்காங்க. நானு சாப்பிட்டு பாரு ப்ரோ. இது சாப்பிட்டா எதுக்கு நல்லது ப்ரோ? வேற மாதிரி இருக்கீங்க. வேற மாதிரி இருக்கா? இந்த வீடியோல பாக்குறதுக்கு எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு ஒட்டப்பா வாங்கணுமா? கண்டிப்பா வாங்கணும். எங்க வாங்க? சரியான டிராபிக் இல்ல ப்ரோ? ப்ரோ வேற தமாமுக்கு வேற. ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு தான். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போதான் ரூமுக்கு வந்தேன். சரியான தலைவலிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டியூட்டி காலையிலேருந்து சரியான டியூட்டி. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. என்றைக்குமே டியூட்டி வராது. ஸோ நமக்கு மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி டியூட்டி வந்துடும், ஓகேங்களா? இல்லைனா மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை வரும். ஸோ மற்ற டைமில் நல்லா ஃப்ரீயாக இருப்பேன், ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சரியான வேலை, காலு கையெல்லாம் வலிக்குது. ஒன்றா சாப்பிடல, பசிக்குது வேறு. என்ன செய்யறதில்ல, இன்றைக்கி ஹோட்டலுக்கு தான் போகிறாப்புல இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரூமில் செய்யலை, இப்போ தான் வந்தேன்னா. அதனால் போயிட்டு நான் ஹோட்டலில் சாப்பிடும்போது நான் வீடியோ காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒட்டாம்பால் குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் கத்தாரில் வந்து ஒட்டாம்பால் குடிச்சிருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு நான் குடிக்கவே இல்லை. இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் போயிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரூமுக்கு 2 செலிபிரிட்டி வராப்புல. ஒன்று சவுதிவாசி ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டியாக இருக்காப்புல. அடுத்து 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூடியூபர் வராப்புல. யூடியூபர் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிற சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அவர் வந்து ரியாத்தில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஸோ நமக்கு வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவரோட பேரை சொல்ல மாட்டேன். அவர் யாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க, அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம். ஸோ இதான் என்னோட ரூம், ஓகே, பார்த்தீங்களா? சரி, இப்போ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பிடும் போதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, இது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் நிறைய நம்மளோட வீடியோவில் போட போகிறோம். தொடர்ச்சியாக நமக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓகேங்களா? பாத்தீங்கன்னா வந்துட்டோம். ரியாத்துல ஃபேமஸ் யூடியூபர் நிசாம் பாயை பார்க்க வந்துட்டோம். ஸோ நிசாம் பாய் இந்த இருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ, எப்படி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ப்ரோவை. வேற மாதிரி இருக்கீங்க. வேற மாதிரி இருக்கேனா? இந்த வீடியோல பாக்குறதுக்கு எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது. எல்லாரும் ஏன் அழகா இருக்குமா வீடியோல பார்க்க விட? இல்ல அசிங்கமா இருக்குமா? இந்த வீடியோ பார்க்கல நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நேர்ல பார்க்க கேவலம். ப்ரோ வாங்க ப்ரோ, உங்க ரூம் காமிச்சு கொடுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். உங்க வசந்த மாளிகை காமிங்க. இதுதான் ப்ரோ ரூமோட என்ட்ரன்ஸ். கொஞ்சம் என்ட்ரன்ஸ். ஸோ இது கேட் அடைச்சு வச்சிருக்காங்க ப்ரோ. ஓ அதான் ரூமா? ஓ கண்டெய்னர் தானே ப்ரோ? சூப்பரான ரூமா வச்சிருக்காரு. கண்டெய்னர். வெல்கம் டு ப்ரோ கண்டெய்னர். வெல்கம் டு கண்டெய்னருக்குள்ள வந்துட்டோம் ப்ரோ. இது பாத்ரூம்ல? அதான் பாத்ரூம். நீங்க பாருங்க, நீங்க உங்க கஸ்டமர் பாத்ரூம் டூர் ப்ரோ. உள்ள போய் உட்காருங்க ப்ரோ, நான் வீடியோ எடுக்கிறேன். கண்டெய்னருக்குள்ள ரூம் இருக்கா? ஆனா ஹீட் ஏரியா தான் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. காலையில எப்படி இருக்கு? ஹீட் இருக்கா? இல்ல ப்ரோ, ஏசி ஃபுல்லா இருக்கு ப்ரோ. அன்னைக்கு ஒர்க் ஆகல, மறுபடியும் போயிட்டு கேஸ் ஃபுல்லா ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் ஓகே தான், உட்காருங்க. இதுல உட்காருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ. உட்காருங்க. இதுதான் சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க என்ன விட்டுட்டு சாப்பிட்டீங்க? இல்ல ப்ரோ, ப்ரோ வந்து பசிக்குன்னு சொன்னாரு. அதனால லைட் ட்ரையல் பார்த்தோம். அவருக்கும் பசிக்கு ப்ரோ ட்ரையல் பார்த்தோம். இங்கதான் சாப்பிடவே போறோம். காலையில சாப்பிடல ப்ரோ, வண்டி ஓட்டுறது அதெல்லாம் எனக்கு பிபி இருக்கு. ஆமா ப்ரோ, எல்லாத்துக்கும் வயசாகி போச்சுல்ல, என்ன செய்ய, அப்படித்தானே இருக்கு நிலைமைகள், அப்படித்தான் இருக்கு. எல்லாத்துக்கும் வயசாகி போய் இரு ப்ரோ, உட்காரு ப்ரோ. ப்ரோ அப்ப காலைல உனக்கு மதரசா டியூட்டிலாம் கிடையாதோ? அது மட்டும் தான் வேலையா காலையில? ப்ரோ இது கண்டெய்னர்னால ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்குல்ல? இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஏசி என்ன ப்ரோ? கண்டெய்னர்னால ரூம் சூப்பரா இருக்கு. நல்லா கூலிங்கா இருக்கு ப்ரோ. ப்ரோ நல்லா என் ரூம்ல நிக்க இடம் கிடையாதுமா? நான் வந்திருக்கேன் இல்ல.
ப்ரோ உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இது எங்க ஏரியாவிலே ஃபேமஸ் ஹோட்டல் வெல்கம் சொல்லுவாங்க. சட்னி பாருங்க எத்தனை வகையா தந்திருக்காங்க. நானு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அது தெரியலையே. தக்காளி சட்னி, இந்த நக்கம் மறந்துட்டீங்க. தக்காளி சட்னி, சாம்பார் சூப்பரா இருக்கும். நீங்க ஓபன் பண்ணுங்க என்ன பாருங்களேன். என்ன நீங்க கண்டுபிடிங்க பாப்போம் ப்ரோ. இது என்னது கண்டுபிடிங்க ப்ரோ. என்ன தோசை அவர் கண்டுபிடிக்கட்டும். கண்டுபிடிச்சாரு என்ன தோசை? பெருசா இருக்கும், கண்டுபிடிங்க. என்ன தோசை கண்டுபிடிங்க. ரம்பா தோசை. ரம்பா தோசை. ரம்பா தோசை ப்ரோ. சாப்பிட்டதுல ப்ரோ. ப்ரோ ரம்பா தோசை இல்ல, சம்பா தோசை. நாங்க எங்க பாசைனா ரம்பா தோசை தான் சொல்லுவோம். நார்மல் தோசை தான் சாப்பிடுறேன். இது சாப்பிட்டது ரொம்ப நல்ல ஹெல்த்தி ப்ரோ. சாப்பிடு ப்ரோ. ரம்பா தோசை, சம்பா தோசை ப்ரோ. எனக்கும் நீ சொல்லி சொல்லி ரம்பா தோசைனே வந்துருச்சு. அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்குல்ல, கேக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார்ல, காலையில ரம்பா தான் வந்துச்சு. ரம்பா தோசை அப்படின்னு பார்த்தேன். ரம்பா எங்கடா இங்க வந்தா நினைச்சிட்டீங்களோ? அதுக்கப்புறம் தான் சம்பான்ட்டாங்க. அங்க ப்ரோ ஸ்பெஷல் சம்பா அடிங்க. ஆளுக்கு ஒரு கையை போடுங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிடுச்சுல ப்ரோ. நான் ரயில்ல சாப்பிட முடியாது ப்ரோ. எனக்கும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. சரி நீங்க சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க சாப்பிட்டாதான் ஒரு அதுல ஒரு கிக் கூடாது. நீங்க வாங்க அடிங்க ப்ரோ. அடிங்க பாப்போம். முடிச்சு விடுங்க. சாப்பிடலாம். தோசை அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க ப்ரோ. இது மூலிகை தோசை ப்ரோ. மூலிகை தோசைனா புரியல. மூலிகை தோசை. மூலிகை தோசையா? மூலிகை தோசை தெரியாதா? ஆயுர்வேதிக் தோசை. சாப்பிட்டு பாரு ப்ரோ. இது சாப்பிட்டா எதுக்கு நல்லது ப்ரோ? அதுதான் நான் நெட்ல சர்ச் பண்ணி பாக்கிறேன். சட்னி ஊத்திக்கோ, எல்லா சட்னியும் ஊத்திக்கோ. ஹாய் கைஸ், நாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். தோசை மூலிகை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னு கேட்டானா தமாம்ல இருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப நாளா பாக்கணும்னு மெசேஜ்லயே பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல. திடீர்னு இன்னைக்கு ஒன்னா சந்திக்கும் போது அது ஒரு ஹாப்பியா இருக்கு. செம்ம ஹாப்பி ப்ரோ. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம் ப்ரோ. நாங்க உள்ள உண்மையை சொல்றேன். கண்டிப்பா ப்ரோ. நீ வேற அவர் மெசேஜ் பண்ணும்போது கேளுங்க. சரி, எப்படி டிராபிக் கடந்து வந்தீங்க? எவ்வளவு டிராபிக் சிச்சோ. பயங்கர டிராபிக். வெடியா இருக்குது ப்ரோ. நான் அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு 4 மணிக்கு என் கஃபேல ஏத்திட்டு போனேன். இங்க இருந்து டைரியில தான் பிடிக்க போனேன். சரியான டிராபிக். இங்க தொங்கு பாலம்னு ஒண்ணு இருக்குது. தூக்கு பாலமா? அந்த பாலத்துல மாட்டிக்கிட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இங்க இருந்து போகும்போது டிராபிக் இருக்கும், வரும்போது அங்கே உள்ளவங்க டிராபிக் ஆயிடும். ஆனா அந்த பாலத்துக்கு அங்கிட்டு டிராபிக் இருக்காது. எங்க ப்ரோ மலைக்குள்ள கூட்டு போறீங்க? என்னமா ப்ரோ வரல? சுரங்கம் ப்ரோ. சுரங்கமா? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர் இருக்கு. நிஜாம் பையன் பார்க்க சரியான டிராபிக் இல்ல ப்ரோ? ஆமா, செம்ம டிராபிக் ப்ரோ. வேற தமாமுக்கு வேற போனோம். ஆனா டிராபிக் வேற பயங்கரமா இருக்குது. நிஜாம் பையன் பார்க்காம போனா நல்லா இருக்காது இல்லையா? அவர் கோச்சு பாரு. அப்புறமா எனக்கு வரட்டும் பாருன்னு சொல்லுவாரு. இவரோட வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வர்றது 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. 45 கிலோமீட்டர். நீங்க எந்த வழியில வந்தீங்க? என் ரூம்ல இருந்து. எந்த வழியில வந்தோம்? ஃபர்ஸ்ட் எந்த காட்டு வழிதான். ரூட்ட சொல்லுங்க. 36 37 அதுல. அது இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எங்கிட்டு போனீங்க? எக்ஸ்ட் ரோட்ல தான் போனோம். ரோட்ல தான் ஜோக்க தவிர்த்துக்கலாம். இது பண்ணிட்டீங்களே. நீங்க எக்ஸிட் 8ல இருக்கீங்க. 8ல இருந்து வந்துட்டு 9 சைடு வந்தீங்களா இல்ல 7 சைடு போனீங்களா? நாங்க வந்து ஒளையா ரோட்டுக்கு வந்துட்டோம். அதாவது எக்ஸிட் 7 அது மாதிரி எக்ஸிட் 5 வழியா வந்து ஒளையா பிடிச்சு வந்தீங்க. வாங்க, ஒளையால தான் வந்தீங்களா கடைசி வரைக்கும்? ஒளையால கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பந்து வச்சிருப்பாங்க ஒரு பெரிய பாலத்துக்கிட்ட. அது பேரு எனக்கு தெரியல. சாம்பார உடைச்சு ஊத்துங்க தலைவரே. ஊத்துங்க. நம்ம தலைவருக்கு கொஞ்சம் ஊத்துங்க. பொதுவா போட்டுருங்க, எடுத்துக்கலாம். ஆனா நீங்க வரேன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது. இவர் போன் அடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் நான் வீடியோ பாக்கல.
நீங்க அதான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இவர்கிட்ட சொல்லிட்டு குரூப்ல போட்டேன் ப்ரோ அப்படின்னு. நான் வீடியோ பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமுக்குள்ள வரல. காலையில ஒரு வீடியோ போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஏதோ போட்டு சண்டை விட்டுருக்காரு. அந்த சண்டையில அப்படி மூட் அவுட் ஆயிடுச்சு. வரது இல்லையா அதுக்கு குரூப் சைடு? இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல, சரி இன்ஸ்டால கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்ல. எங்க ப்ரோ உங்க குரூப் லோக்கல்ல விசா பிசினஸ் பண்றாங்க, அப்படின்னு விரும்ப சொல்றாரு. விசா பிசினஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வீடியோ ஒண்ணு போடுறேன், 3500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு. கொடுக்க எவன்டா கொடுக்குறேன் அவன் சண்டைக்கு வர. நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன், எல்லார் வீட்லயும் கொடுக்க மாட்டாங்க, 1-2 பேரு விஐபி வீட்டுல கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க வீடியோ பார்க்காம டைட்டில் மட்டும் பார்த்துட்டு வந்து சண்டை போட்டாங்க. அவங்கள்ட்ட கத்திய மூட் அவுட் ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை மதியம்னா. வீட்டுக்கு போன ரொம்ப ரிஸ்கியான ஜாப் சோஷியல் மீடியால. ஒரு வார்த்தை சொல்லணும் யோசிச்சு சொல்லணும். ஆமா ப்ரோ. அப்புறம் நீங்க அந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ்லாம் மெசேஜ் பண்ணீங்களா? முன்னாடி பண்ண, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்பனா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் மெசேஜ்ல கிடைக்குது அவ்வளோ? நான் தான் பண்றேனா? அப்புறம் போதுமா 4 நிமிஷம் ஒரு விஷயம். ஓகே ப்ரோ, உங்க மெமரி ஃபுல் ஆயிட போகுது. வயசு வராதுல்ல. சரி கிட்ட சொல்லுங்க, அப்படியே கட்டாத பாப்போம். நெட் இல்ல, நெட் கனெக்ட் பண்ணல. சரியா சரி, நீ கொஞ்சம் சரின்ற சரியா இல்ல ப்ரோ, நெட் இல்ல ப்ரோ. கடைசியா எல்லாரும் ஒரு முடிஞ்சு பாத்தீங்கன்னா நானும் காமிச்சுக்கிறேன். இதான் நாங்க சாப்பிட்ற சாப்பாடு, தோசை. தோசை. அங்கிருந்து நான் தண்ணி குடிக்கவே இல்லை இன்னும். ஒரு ஒட்டகப்பால் என்னாச்சு ப்ரோ? இல்ல அது ஒட்டகத்தை டைரக்டா பிடிச்சிட்டு தான் அடிக்கும் போ. ஒட்டகப்பால் என்னாச்சு ப்ரோ? கைஸ் வீடியோ முடிய போகுது. இப்ப நேரா உங்களுக்கு ஒட்டகப்பால் வாங்கணுமா? கண்டிப்பா வாங்கணும். எங்க போய் வாங்க ப்ரோ? எங்க கொடுப்போம்? எனக்கு தெரியாது ஒட்டகம் எங்க. 15 கிலோமீட்டர் இங்க இருந்து. நான் 6 மணிக்கு தமாமு போகணும்ல. பின்னாடி ஒட்டகம் வாங்குவீங்க. அது அடுத்த வாட்டி வரும்ல, அடுத்த வாட்டி வாங்கிக்கிறோம்னா ஒட்டகம். ஓகே.